ரொமானியா நாட்டில் நடந்த எலெக்ஷனையே கேன்சல் பண்ணிட்டாங்க. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி ரொமானியா நாட்டில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்துச்சு. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு தான் எலெக்ஷன் நடத்துவாங்க. இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காலின் ஜார்ஜ்ஸ்கு அப்படின்னு ஒருத்தர் ஜெயிச்சாரு. அவருக்கும் இரண்டாவது இடத்துக்கு வந்து எலினா அப்படின்றவங்களுக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இரண்டாவது ரவுண்ட் எலெக்ஷன் நடக்கிறதா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரொமானியன் டாப் கோர்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த எலெக்ஷனே செல்லாது, அதாவது காலின் வாங்கின ஓட்டு எதுவுமே கிடையாது, முதல்ல இருந்து திரும்ப எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அது காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலின் அப்படின்றவர் கேம்பெயினே பண்ணல, இவருக்கு ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது ரஷ்யால இருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இவர் ஜெயிக்கிறதுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இவர் ரஷ்யா சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ எப்படி இவரை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டில் உள்ள டிக்டாக் மற்றும் டெலிகிராம்ல ஃபேக்கான நிறைய ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி இவருடைய வீடியோஸை புஷ் பண்ணாங்க. சோ அதனால தான் இவங்க ஜெயிச்சாங்கன்ற மாதிரியும் அவங்க கோட் சொல்லியிருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா காலின் கடுப்பாயிட்டாரு. ஏன் இரண்டாவது இடத்துல வந்து அந்த எலினான்றவங்களே கடுப்பாயிட்டாங்க. இது முற்றிலுமாக டெமோக்ரஸிக்கு எதிராக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு. ஆனா இந்த உத்தரவால ஜாலியானவர் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரான மார்சல் தான். ஏன்னா இவரும் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல பங்கேற்று கம்மியான ஓட்டு தான் வாங்கி இருந்திருக்காரு.